திருச்சிற்றம்பலம். இன்று திருமுறைநாதரின் பெருங்கருணையினால் இன்று கண்ணப்ப நாயனாருடைய இந்த திரு வரலாற்றினை பெரிய புராணம் மூலமாக சிந்தனை செய்ய நமக்கு திருவருள் பெருங்கருணை கூட்டியுள்ளார். சரி, நம் கண்ணப்ப நாயனார் எங்கு அவதாரம் செய்தார்? பொதுவாக நாயன்மார்களை கூறும் போது நாம் எங்கு பிறந்தார் என்று கூறக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் நம்முடைய வினைகளை கழிப்பதற்காக பெரும்பாலும் அனுப்பப்பட்டவர்கள். அதனால் அவதாரம் செய்தார் அல்லது உதித்தார் என்று நாம் கூற வேண்டும். சரி, நம் கண்ணப்பன் எங்கு அவதாரம் செய்தார் என்றால் திருக்காலத்தில் உள்ள அருகில் ஒரு நாடு, அந்த நாடு பெயர் கொத்தப்பி நாடு. அந்த நாட்டுல உடுப்பூர் என்ற ஊரில் அவதாரம் செய்தவர் நம் கண்ணப்ப நாயனார். சரி, ஒரு நாள் காலத்தி பெருமான், அங்கு காற்று தலமாக விளங்கக்கூடியது காலத்தி அல்லவா, அந்த காலத்தி பெருமானை வணங்குவதற்காக பட்டினத்தார் வருகிறார். அங்கு வந்து பாலால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை பிறக்க வல்லே நல்லே, 6 நாட்களில் கண் கிடந்து அப்ப வல்லே நல்லே, நான் ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கே. அதாவது வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லே. பெருமான் வந்து பிள்ளைக்கறியை கேட்ட போது அந்த வாளை கொண்டு மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லே, நான் அது செய்ய முடியாது. மாது சொன்ன சூழால் இளமைக்கு வைக்க வல்லே நல்லே, அதாவது என்னை தீண்டுவராயில் திருநீலகண்டம் என்று அந்த அம்மையார் கூறிய அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக இளமை முழுவதும் அந்த அம்மையாரையும் மற்ற பெண்கள் யாரையும் மனதான் கூட தீண்டாமல் என்னால் இருக்க இயலாது. அது மட்டுமல்லாமல் 6 நாட்கள் பழகி 6 நாட்களில் கண் இழந்து அப்ப வல்லே நல்லேன். இவங்கெல்லாம் இத்தகைய செயற்களும் செய்களை செய்திருக்காங்க. யாரு? திருத்தொண்ட நாயனார், திருநீலகண்டத்து குழவனார் மற்றும் கண்ணப்ப நாயனார். இவர்கள் மூவரும் இது போல் செயற்களையும் செய்களை செஞ்சிருக்காங்க. ஆனா என்னால இதுல ஒரே ஒரு சிறு பங்கு கூட செய்ய முடியாது சாமி. நான் எப்படி உனக்கு ஆளாவது, எப்படி ஆளாவது எனக்கு தெரியல, நீதான் சொல்லணும் சாமி. அதான் சொல்லிட்டாரு கடைசியில காலத்தி அப்பனுக்கே என்று கூறிவிட்டார். அது மட்டுமல்லாமல் நம் மாணிக்க வாசகர் பெருமான் கூறுகிறார், கண்ணப்பன் சொல்றார், என்ன சொல்றாருன்றா, பெருமான் மேல அன்பு செலுத்தவங்க பட்டியல், அதாவது பட்டியல்ல கண்ணப்ப நாயனார் முதலிடத்துல இருக்காரு. அதே பட்டியல்ல இறுதியில என் பெயர் இருக்கு. அதனால அன்பு செலுத்தவர்ல அவரு முதலிடம், அன்பு செலுத்துறது கம்மியில எனக்கு முதலிடம். இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு வங்கியில அதிகமா பணம் வச்சிருக்க, எடுத்துக்காட்டு ஒரு 10 கோடி வச்சுக்கோங்க. அந்த 10 கோடி வச்சிருக்க அந்த வங்கியில அது அதிகமான பணம், அவரு அது முதலிடம். எனக்கு அதே வங்கியில 10 கோடி கடன் இருக்கு, நான் கடன் அதிகமா வச்சிருக்கீங்க முதலிடம். எனவே அன்பு செலுத்தின பட்டியல்ல கண்ணப்பன் முதலிடம், அன்பு செலுத்தாத பட்டியல்ல எனக்கு முதலிடம். எப்படி பார்த்தாலும் 2 பேரும் முதலிடம் தான். மாணிக்கா சொல்றாரு, கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்படித்தென்னை வா என்ற வான்கருணை சின்னப்பன் பெற்று செல்லுவதாய் கோட்டும்பி. அவரு கண்ணை எடுத்து பெரும் அவனுக்கு ஒரு கப்பனாரு, அதனால நீ அவர் சேர்த்துக்கிட்ட, நான் உனக்கு எதுவுமே பண்ணலையே சாமி, என்னை எப்படி சேர்த்துக்கின, என்னையும் ஒரு ஆளாய் கொண்டியே என்று மாணிக்க வாசகர் பெருமான் கூறுகிறார். இப்ப அர்ஜுனர் இருக்காரு. அர்ஜுனர் வந்து பாசுபதம் வாங்கி பெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டு இருக்கிறார். அப்படி தவம் 2 நாட்கள் மேற்கொண்டு வருகிறார். பெருமான் பார்த்தார், பாசுபதத்தை கொடுத்து விடலாம் என்று வருகிறார். பெருமான் வரும்போது அப்படியே சடாமுடி அப்படியே தன்னுடைய உண்மையான கோலத்தை இருந்துருவாரா? இல்ல, ஒரு பன்றி இருந்தது. அந்த பன்றியினை அர்ஜுனனை
ஓடுமாறு செய்தார். பெருமாள் ஒரு வேடர் குலத்தில் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வேடம் கொண்டு வந்தார். சரி, பன்றி வேகமா தாக்க வருது. அர்ஜுனனுக்கு பெருமாள் உணர்த்திட்டாரு. அந்த பன்றி வந்து வேகமா வருது, அது தடுக்கணும். அர்ஜுனன் உடனே தன்னுடைய காண்டிபத்தை எடுத்து அந்த பன்றியை நோக்கி அம்பு விட்டார். பெருமாள் அங்க இருக்காரு, அவரும் அம்பு விட்டாரு. சரி, பன்றி மடிந்தது. 2 பேரும் பக்கத்துல வந்தாங்க. அப்போ அந்த வேடர் குலத்தில் தலைவராக இருக்கிற நம்ம பெருமாள் வேடம் கொண்டு வருகிறார். அப்போ அங்கும் நிறைய பேர் இருந்தாங்க. ஐயா, நம்ம தலைவர் விட்ட அம்பில் அந்த பன்றி வந்து இறந்து போச்சுன்னு கூச்சலிட்டு கத்துறாங்க, மகிழ்ச்சியோட இருக்காங்க. இந்த பக்கம் அர்ஜுனன், நான் விட்ட அம்பில் தான் அந்த பன்றி மடிந்தது என்று சொல்றான். இல்லை இல்லை, அவன் பெருமாள் சொல்றான், இல்லை இல்லை, நான் விட்ட அம்பில் தான் படுது. நீ நான் விடும்போது உன்னையார் அன்புட சொன்னாங்க என்ற இருவருக்கும் வாக்குவாதம் நடந்த நிலையில் அந்த வாக்குவாதம் முற்றி போய் அந்த வாக்கு சண்டையா மாறிச்சு. தன்னுடைய காண்டிபத்தை எடுத்து பெருமாள் மண்டையிலே ஓங்கி அடித்தார் அர்ஜுனன். அந்த வழி வந்து எல்லாருக்குமா இருந்துச்சு. இப்போ பெருமாள் கூட அன்பு கொண்ட ஒரு அடியா சொல்றாரு, சாமி, உனக்கு ஒரு அம்மா இல்லையே, உங்களுக்கு அம்மா இல்லாததான் யாரோ நடிக்கிறாங்க. அர்ஜுனன் காண்டிபத்தில் நடிக்கணும். கண்ணப்ப நாயனார் செருப்பு காலில் எடுத்து உந்து வைக்கிறாரு. அப்புறமா சாக்கிய நாயனார் கல்லெடுத்து அடிக்கிறாரு. உனக்கு ஒரு அம்மா இருந்த எல்லாத்தையும் கொண்டாவலாம் சாமி. அம்மா இருந்தா உன்ட்டு எல்லாம் கேட்பாங்கல்ல, எல்லாத்தையும் கேட்பாங்கல்ல, உனக்கு அம்மா இல்லையே சாமி அப்படின்னு ஒரு அன்பின் வெளிப்பாடாக ஒரு அன்பு தொண்டு சொல்வது போல இருக்கும். அப்படி இது பண்ணும்போது அப்படியே பெருமாள் வந்து அர்ஜுனோட கட்டி இருக்காம பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ ஒரு மல்யுத்த வீரரை பிடிக்குமோ நமக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டமா இருக்கும். ஆனா அர்ஜுனனுக்கு எப்படி இருந்தது தெரியுமா, பாஞ்சாலி கட்டி பிடிப்பது போல இருந்தான். நமக்கு எத்தனையோ மல்யுத்தத்தை பார்த்திருக்கோம், ஆனா யார் கட்டி பிடிக்கும் போது இந்த அளவுக்கு சுகமா இல்லையே. எல்லாம் உடம்பு கொஞ்சம் அசதியா வலிச்சுதான் இருக்கும், ஆனா இது இவ்வளவு சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு டக்குன்னு நினைவு வந்துடுச்சு. சிவபெருமானும் அப்படின்னு நினைவு வந்துச்சு. பெருமான் உடனே காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு, பெருமானே, எனக்கு இந்த போர் வேண்டாம், இந்த வீரம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேணாம் சார், திருவடி மட்டும் கொடுத்துட்டு திருவடி நீலே என்னை சேர்த்துக்கோ சார். அப்ப சாமி சொல்றாரு, என்னை நம்பிதாங்க கிருஷ்ணர் வந்து பாரத போருக்கு தயாராயிருக்காரு. இப்ப நீ வந்து என் திருவடி கேட்டு நான் உனக்கு கொடுத்துட்டு அங்க பாரத போற தடைபட்டு போயிடும் என்று சொல்ற. அதனால இப்போ நீ தவம் செய்யும் காரணம் என்ன, பாசுபதம் என்று தவம் செய்ய, அதை இப்போ கொடுக்கிறேன். அதன் பிறகு அடுத்த பிறவியில் எந்த பன்றியை வைத்து நீ சாதாரண வேடர் குலம் தானே என்று என்னை நீ பேசினாயோ, என்னை ஏசினாயோ, அந்த வேடர் குலத்தில் அதே பன்றியின் மூலமாக நான் உன்னை ஆட்கொள்வோம் என்று பெருமான் சொல்லிட்டு அந்த பாசுபதத்தை வேண்டிய பாசுபதத்தை ஆயுதத்தை கொடுத்து விட்டு பெருமான் மறைந்து போகிறார். சரி, இப்போ முற்பிறவி அர்ஜுனன், இந்த பிறவியில வேடர் குல வந்தார். அந்த வேடர் குலத்தை எப்படி அவதாரம் செய்தார், அவர் பெயர் என்ன, எப்படி பெருமாள் ஆட்கொள்ள போகிறார் என்பதை நான் காலத்தில் பொத்தப்பி நாடு, அந்த பொத்தப்பி நாட்டின் உடுப்பூர், அந்த ஊர்ல வேடர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அது. எனவே இது வேடர்களுடைய பகுதி என்று தெரியும் இல்லைங்களா, அதனால வேலி போட்டு வச்சிருப்பாங்க. எப்படி வேலி போட்டு வச்சிருப்பாங்க, கம்பி போட்டிருப்பாங்க. அப்புறமா ஒரு செவுறு மாதிரி இருக்குது, அப்படிலாம் இல்லை, வேலி அப்படி போட்டிருப்பாங்கன்னா யானையோட தந்தத்தை நிக்க வச்சு வேலி போட்டிருப்பாங்க. யானை தந்தத்தை இருக்குமா. அப்புறமா நிறைய வீடுகள் இருக்கும். அந்த வீடுகள் எல்லாம் அப்படியே அந்த 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 விலங்குகள் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகளுடைய தோள்கள் எல்லாம் அந்த வீடு மேல ஒரு ஓரமா இருக்கும், அந்த வேலிகள் மேல தொங்கும், எப்படிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மரங்களில விலங்குகள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க.
இப்போ ஒரு பக்கம் முழுதும் மானை மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா வேட்டையாட போகும்போது அந்த மானை வச்சு இன்னொரு மானை பிடிப்பாங்க. அப்போ இன்னொரு புலி வச்சிருப்பாங்க, புலி வச்சு இன்னொரு புலியை பிடிப்பாங்க, சிங்கம் பிடிப்பாங்க, யானை கன்றை வச்சு யானையை பிடிப்பாங்க. அப்போ நம்ம பெருமான மானை வச்சிருக்காரு. யாரை பிடிக்கிறாரு பெருமான்? இந்த மானை வச்சு நம்மளெல்லாம் மான், அந்த மானை வச்சு இந்த மான்களை எல்லாம் பிடிக்கிறாரு சாமி. சரி, அதுக்காக இப்படி வச்சிருக்காங்க. எனவே அந்த வேடக்குல பகுதி முழுதுமாவே எப்படி இருக்கும்னா, கொல், எரி, குத்து என்ற அந்த ஓசை மட்டும்தான் ஓங்கி இருக்குமா. அங்க நல்ல வார்த்தைகள் எல்லாம் நாம் முழுதுமாக எதிர்பார்க்க முடியாது. சரி, அந்த வேடக்குலத்துக்கு யார் தலைவர் என்று நான் இப்போது காண்போம். அதை செய்ய சொல்லியிருக்காரு தெரியுமா? 7வது பாட்டு சொல்லியிருக்காரு. மைசரிந்து அணையமேனி வந்தொயில் மரவத்தம் பால் அச்சமும் அருளும் என்றும் அடைவிழார் உடைவம் தோளார் கொச்சையின் நரவம் ஊனின் புழுக்களும் உணவுகளும் நச்சைகள் பகழி வேடுக்கு அதிபதி நாகன் என்பார். யாரு? இந்த மாதிரி கொடுஞ்செயல்களை புரியக்கூடிய வேட்டையாடக்கூடிய அந்த வேடர்களின் அதிபதி என்றால் தலைவர். தலைவர் பெயர் என்ன? நாகன் என்று குறிப்பிடுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், பெற்றையால் தவம் முன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பாள் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்றுள்ளான் விருந்தொயில் விரலின் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வாள் மற்றவன் குறிஞ்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள். இப்படி வெற்றியால் தவம் முன் செய்தான். அதாவது போன பிரிவில் அவர் தவத்தை செய்தவர் தான். ஆனாலும் இந்த பிறப்பின் சார்பால், வினையின் காரணமாக வந்த இந்த பிறப்பின் சார்பால் ஒரு நல்ல அடியாருடைய இல்லத்தில் பிறந்திருந்தால் பெருமானை வணங்கலாம். இவர் எங்க பிறந்திருக்காரு? உடுப்பூர்ல ஒரு வேடர் கூடத்தில் பிறந்திருக்காரு. அதான் என்ன பண்ண முடியும்? அங்க பெருமான் மேல அன்பு வச்சு பெருமானை வழிபட முடியுமா என்றால் முடியாது. எனவே அப்படிதான் இருக்க முடியும். பெற்றியால் தவமும் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்றுள்ளான். இப்படி இருக்கக்கூடிய அந்த நாகனுக்கு மனைவியாய் வாய்த்தவர்கள் யார் என்றால் தத்தை. தத்தை என்றால் சிங்கம். அவர் பெண் சிங்கத்திற்கு ஒப்பானவள் என்று கூறுகிறாங்க. அதனால நம்மை பெயர் தத்தை. சரி, இவர்கள் இருவருக்கும் 2 நாட்களாக குழந்தை பேர் இல்லை. என்ன பண்றாங்க? குழந்தை இல்லை. யார்கிட்டவே முறையிட முடியும்? பெரியவங்க சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நமக்கு ஆறுதல் தான் சொல்லிடுவாங்க. செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா யார்கிட்ட போறாங்க என்றால் 10வது பாட்டை பார்க்கலாம். பொறுவரும் சிறப்பின் மிக்கார் இவர்க்கு இனி புதல்வர் பேரே அறியது என்று அவரும் கூற அதற்படி காதலாலே முருகலர் அலங்கல் செவ்வேள் முருகவேள் முன்று சென்று பர உதல் செய்து நாளும் பராய்கரன் நெடியில் நிற்பார். யார்கிட்ட போறாங்க? முருகவேள், நம்முடைய திருமுறை குமரர் கிட்ட போறாங்க. போய் அங்க பராய்கடல் அந்த அவங்க குலப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து நெறியில் நிற்கிறார்கள். நம்ம எது வேண்டும் என்றாலும் முருககிட்ட போனா அவர் கொடுத்துருவார். ஏன்னா அவரு வாரி வழங்கும் வள்ளல். வள்ளலுக்கு பெண்பால் என்ன என்றால் வள்ளி. அதனால்தான் முருகர் வள்ளல் என்றால் அவருடைய அமைப்பெயர் வள்ளி. எனவே நாம் என்ன போய் கேட்கிறோமோ அதை நமக்கு வாரி வழங்கும் வள்ளலாக கொடுக்கக்கூடியவர் நம்முடைய முருகப்பெருமான். சரி, நாகனும் தத்தை அவங்க வேடுக்குள்ள போனாங்க. அவங்களுக்கு புதல்வர் பேரை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தோமையானால் அதுக்கு நம்ம பார்க்கணும். 12வது பாட்டு பார்க்கணும். பகிர்வடு பொழிந்த யாக்கை வேடத்தம் பதியாம் நாகற்கு எயில் உடை புறங்கள் சற்ற எந்த யார் மைந்தனான மயில் உடை கொற்றா ஊர்த்தி வரை உரம் கிழித்த திண்மை அயலுடை தடுக்கை வென்றி அண்ணலார் அருளினாலே காணவர் குளம் விளங்க தத்தை பார் கர்ப்பம் நீட ஊனமில் பலிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும் ஆன திங்கள் செல்ல அளவில் செய்தவத்தினாலே
பான்மதி ஊரை ஈன்றாள் என மிக பயந்த போது. எனவே முப்புறம் செற்ற எல்லாம் வல்ல திருமுறைநாதருடைய மைந்தரான மயில் உடை கொற்ற ஊதி மயிலை வாகனமாக கொண்ட செவ்வேளான முருகப்பெருமானுடைய அருளினாலே காணவர் குலமெல்லாம் விளங்க தத்தைவாள் கர்ப்பம் நீட. அந்த தத்தையான அம்மையார் கர்ப்பமாக்கப்படுகிறார். அதன் பிறகு அந்த 10 திங்கள்கள் செல்ல பான்மதி ஓரி ஈன்றார்கள். அதாவது நல்லா கருமேகம் போல ஒரு வண்ணமுடைய அழகான ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுக்கிறார்கள் தத்தை அம்மையார். எனவே அதன் பிறகு அந்த குழந்தையை நாகன் வந்து தன் கைகளில் எடுத்து பார்க்கிறார். ஒரு திண்மையா கொஞ்சம் கனமா இருந்ததுனால என்ன பெறுகிறாங்கன்னா, அண்ணனை கையில் இழந்ததற்கு அருமையார் உரிமை பேரும் திண்ணன் என்று எங்கும் என்ன ஒண்ணுமே இல்லை. அந்த குழந்தை எடுத்தாங்க, தூக்கி பார்க்கும்போது கொஞ்சம் கனமா இருந்தது, திண்மையா இருந்ததுனால திண்ணன் என்று எங்கும் திண்ணன் என்று பெயர் சூட்டியாச்சு. சரி, அவருக்கு நன்றாக அந்த பருவம் எல்லாம் வருது. அவரு சின்ன வயசுல என்னென்ன சேட்டைகள் பண்ணாங்க. பொதுவாகவே குழந்தைகள்னா நிறைய சேட்டைகள் பண்ணுவாங்க. என்னென்ன சேட்டைகள் பண்ணாருன்னா, ஒரு பக்கம் அந்த வேலை கூட மகளிர்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் மான் குட்டிகள் விளையாடுவாங்க. இந்த பக்கம் அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் புலிகள் சிங்கக்குட்டிகளோடு விளையாடுவாங்க. இவர் என்ன பண்ணாரு, அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் அங்க மணல்ல வீடு கட்டி வைப்பாங்க. இவர் போய் அவருக்கு துணையெல்லாம் செய்ய மாட்டாரு. அந்த வீடுகளை தன் காலால எட்டி வச்சு கலைச்சிட்டு வந்துருவாரு. அப்புறமா இங்க கவர்ச்சி விலங்கு என்று சொன்னோம் அல்லவா, புலிகள். அந்த புலிகளுடைய வாய் திறந்து இருக்கும். இவர் போய் அந்த வாய்க்குள்ள விரல விடுவாரு. விரல விடும்போது அந்த புலி டக்குன்னு தன்னுடைய அந்த வாயை மூடிக்கொண்டா என்ன ஆகிறது, அவருடைய விரல போகும்போது யார் பாப்பா, அப்பா பார்த்து என்ன பண்ணுவாரு சொல்றாரு பாருங்க. 23வது பாடல். ஒரு புலி பார்வை பேழ்வாய் முகழ் என பொற்கை நீட்ட. அந்த வாய் வந்து புகை மாதிரி இருக்குமா, அது புகைதான் சொல்லி அந்த பொற்கையை நீட்டுவாங்களாம். பரி உடை தந்தை கண்டு பைந்தழை கை கொண்டு வச்ச இரு சுடர்க்கு ஒரு கண் தீர்க்கும் எகில் வளர் கண்ணீர் மல்கி ஒரு துளி முத்தம் மத்தாய் வாய் முத்தம் பொழிய மாற்றி. அப்படி அந்த கை வந்து வாய்க்குள்ள விடும்போது தந்தை வந்து கையை தட்டி அவர் வந்து அது திட்டுவாரு. அப்போ வந்து இரு சுடர்க்கு பெருமானுடைய அந்த இரு கண்களுடைய அந்த உதிரத்தை நீக்கக்கூடிய அந்த கண்களில் இருந்து இப்பொழுது கண்ணீரானது வெளிப்படுகிறது. அந்த கண்ணீரை தத்தை அம்மையார் அவருடைய தாயார் வந்து அந்த கண்ணீரை தன்னுடைய அன்பினால் மாற்றுவார்கள் என்று கூறிய நம் தெய்வ சேக்குழார் பெருமாள். இப்போ 5 வயது முடிந்தது. இவருக்கு என்ன பண்ணணும், பொதுவாக வேடக்குலம் என்றால் 5 வயதுல வில் பயிற்சி கொடுப்பது அவருடைய பழக்கம். எனவே அந்த வில் பயிற்சி நடுநாட்கால இவர் குழந்தைகள் இல்லை. இவருக்கு இப்போ குழந்தை இருக்கிறது. இப்போ வில் பிடிக்க போகணும். அது வந்து ஒரு சும்மா ஒரு அழகா சொல்லி தரக்கூடிய ஆசிரியர் கூப்பிட்டு வில் பிடிக்க சொல்லி தந்துட்டு அப்படி விட்டுடலாமா, முடியாது. நாகன் வந்து அது எப்படி பண்றாராம், 7 நாள் விழா பண்றாராம். 7 நாள் விழா பண்றாங்க. சரி, மற்ற இடத்துல அந்த வேடுவ குளம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கங்க ஒவ்வொரு அதிபர்கள் இருப்பாங்க, அந்த தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த செய்தி பரவுது. சரி, நாகனுடைய பிள்ளை ஆனா அந்த திண்ணன் வந்து வில் பிடிக்க போகிறானா என்று அந்த மற்ற தலைவர் எல்லாம் கேள்விப்பட்டு அவருடைய அந்த குலங்கள் அவருடைய அனைவரும் சென்று அந்த நிறைய வரிசைகள் எடுத்து வராங்க. அந்த வரிசை எப்படி தெரியும்னா சொல்றாரு பாருங்க, அந்த ஊர் எல்லையே தாண்டிடுமா. அந்த அளவுக்கு அந்த மற்ற நாடுகளுடைய அந்த அரசர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அந்த பொருட்களை கொண்டு வந்தாங்க என்று கூறுகிறார். இந்த விழா பத்தி சொல்றதுக்கே
நம் தேவச்சேக்கியார் 29வது பாடலிலிருந்து 42வது பாடல் வரை அந்த விழா எப்படி நடந்தது, என்னென்ன செஞ்சாங்க, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, ஒரு நாள்ல என்ன நடந்தது, 7வது நாள் இப்படியேதான் நடந்ததா என்று நாமே ஆச்சரியப்படும் அளவிற்கு நம் தெய்வ சேக்கியார் பெருமான் அங்கு இருப்பதை நேரிலே கண்டது போல அருமையா 29 42வது பாடல் வரை குறிப்பிட்டிருப்பார். சரி, அந்த 7 நாட்கள் விழா முடிந்தது. வில்லை பிடித்து வில்வித்தை வாழ்வித்தை எல்லா வித்தையும் கற்றுக்கொண்டார். இப்போ 5 வயசுலேருந்து 16 வயசு ஆச்சு. எப்படி திரைப்படங்கள்லாம் போடுவாங்க இல்லையா, 2 வருடத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல இங்க ஒரு 9 வருடங்களுக்கு பிறகு இப்போ 16 வயசு ஆயிடுச்சு. 11 வருடங்களுக்கு பிறகு 14 வயசு ஆயிடுச்சு. நாகனுக்கு மூப்பு வந்துருச்சு. அதனால அவனால் ஒழுங்கா வேட்டையாட முடியல. அந்த வேடகுல மக்கள் எல்லாம் நாகனிடம் முறையிடுகிறார்கள், இது போல நாம எல்லாம் ஒழுங்கா வேட்டையாட முடியல, அதனால அங்க வனத்தில் உள்ள விலங்குகள் எல்லாம் மிகவும் அதிகமாயிடுச்சு, அங்க எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது, நாம் நன்றாக வேட்டையாட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது எத்தனாவது பாட்டு? 44. அங்கன் மலை தடச்சாரல் புனங்கள் எங்கும் அடல் ஏனம் புள்ளி கரடி கடமை ஆமா வெங்கன் மலை கலையோடு மான் முதலாய் உள்ள மிருகங்கள் மிக நெருங்கி மீடூர் காலை திங்கள் முறை வேட்டை வினை தாய்ந்தது என்று சிலை வேட தாமெல்லாம் திரண்டு சென்று தங்கள் குல முதல் தலைவனாகி உள்ள தந்தெரியல் நாகன் பால் சார்ந்து சொன்னார். இது போல நம்முடைய வேட்டையானது மிகவும் குறைந்து போச்சு, அதனால வனத்தில் உள்ள விலங்குகள் எல்லாம் மிகவும் அதிகமாயிடுச்சு, எனவே நான் இப்ப வேட்டையாடணும் என்று கூறுகிறார்கள் இந்த வேடைகள். அதுக்கு நாகன் என்ன சொல்றார் என்றால், எனக்கு மூப்பு ஆனது வந்து விட்டது, அதனால் என்னால் முன்பு போல் இப்பொழுது வேட்டையாட இயலவில்லை, ஆதலால் நான் இப்பொழுது ஓய்வு பெறலாம் என்று இருக்கிறேன். ஆதலால் எனக்கு அடுத்தது என் மகனான திண்ணனை நீங்கள் அனைவரும் உங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அப்படி சொன்ன உடனே, இத்தனை காலம் நினது சிலை கீழ்த்தங்கி இனிது உண்டு தீங்கு இன்று இருந்தோம், அத்த நினது அருள் வழியே நிற்பது அல்லால் அடுத்த நெறி வேறுள்ளதோ, அதுவே அன்றி மெய்த்த விரல் திண்ணனை முன் மரபில் சால மேற்படவே பெற்றளித்தால் விளங்கு மேன்மை வைத்த சிலை மைந்தனை ஈண்டழைத்து உங்கள் வலையாட்சி அருள் என்றார் மகிழ்ந்து வேடர். அந்த வேடர்கள் எல்லாம், நாகரே, இத்தனை காலமும் உங்களுடைய அந்த ஆட்சியில் நாங்கள் எல்லாம் இனிது உண்டு மகிழ்ந்து தீங்கு இன்றி இருந்தோம், அதே போல் இப்பொழுதும் உங்களுடைய வாக்கிற்கு கட்டுப்படுவதல்லால் எங்களுக்கு அடுத்த நெறி உள்ளதோ, அதனால நீங்கள் உங்களுடைய மைந்தனான அந்த திண்ணனை உடனே அழைத்து தங்களுடைய அந்த ஆட்சியை அருள வேண்டும் என்று வேடுகள் எல்லாம் ஒப்புதல் தெரிவித்து விட்டார்கள். சரி, இப்பொழுது திண்ணனாரை அழைத்து அந்த ஆட்சியினையும் திண்ணனார் கையில் ஒப்படைத்து விட்டார் நாகன். ஒப்படைத்த மட்டும் போதுமா? அந்த சிம்மாசனத்தை அப்படி அமர்ந்திருந்தா மட்டும் போதுமா? என்ன வந்துருமா? இல்ல, கன்னி வேட்டைக்கு போகணும். அதுக்கு காடு பலி ஊட்டணும். அதுக்காக யாரை கூப்பிடலாம்? நாகரே போய் ஒரு 4 பேரை கூப்பிட்டு போய் அதை கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை, காடு பலி ஊட்டுவதற்கு நன்றாக தெரிந்த தன்னுடைய குலத்திலே மூத்தவர்களான யாரை கூப்பிடுறாங்க? கோட்டமிழ் என் குல மைந்தன் திண்ணன் குலத்தலைமை யான் கொடுப்ப கொண்டு ஊட்டூறு வெஞ்சிலை வேட தம்மை காக்கும் பொறுப்புரிமை புகின்றான் அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து வேறு புலம் கவர் வென்றி மேவுமாறு காட்டில் உரை தெய்வங்கள் விரும்பி ஊட்ட காடுபடி ஊட்டு என்றான். கவலை இல்லான். யாரை கூப்பிடுகிறார் என்றால் தலைமரபின்
வழிவந்த தேவராட்டி அவருக்கு தூதுவனை அனுப்பி அந்த தேவராட்டி அழைத்து வாருங்கள் என்று அழைத்து வந்தபோது அவர் வந்து, நீ வரம்பு நீங்கி நன்றினது இருந்தனையோ, இப்போ நன்றாக இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். அப்போ தேவராட்டி பதில் சொல்றாங்க, நீ இதுவரை குழைத்த அனைத்தையும் நன்றாக உண்டு, நான் நன்றாக இருக்கிறேன். சரி, இப்போது எதற்கென அழைத்தாய் என்று கேட்கிறாங்க. அதனால இப்ப சொல்றார், கோட்டமிழ் என் குல மைந்தன் திண்ணன் அந்த குல தலைமையான் கொடுப்ப கொண்டு இந்த வேடங்கள் எல்லாம் காக்கக்கூடிய பொறுப்பு அவனுக்கு வரப்போகுது. அதனால அவன் கன்னி வேட்டை இப்ப முதலாக கன்னி வேட்டை அவன் போக போறான். அதனால் நீ சென்று காடு பலி ஊட்ட வேண்டும். காட்டில் உரை தெய்வங்கள் மகிழ்ந்து உண்ண காடு பலி ஊட்ட என்றான். கவலை இல்லான். இப்படி சொல்ல அந்த தேவராட்டியும் காடு பலி ஊட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறாங்க. அப்படி சென்ற பிறகு நம் திண்ணனார் இங்கே காடு பலி அந்த கன்னி வேட்டைக்கு போவதற்காக பெரும் வேடப்படையை திரட்டி கொண்டு கூடவே வேட்டை நாய்களையும் அழைத்து கொண்டு அந்த காட்டிற்கு வேட்டையாட செல்கிறார் நம்முடைய திண்ணனார். சரி, இப்ப காட்டுக்கு போய் வேலியெல்லாம் கட்டிட்டாங்க. ஏன் வேலி கட்டணும்? ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வேலி கட்டிட்டாங்க. ஏன் வேலி கட்டணும்? ஏன்னா அதுக்கு தான் அவங்க இல்லையா? இல்லை, மற்ற அந்த விலங்குகள் எல்லாம் வேட்டையாடும் போது ஓடும் அல்லவா, ஓடும் போது அந்த வேலி அந்த தூரம் வரைக்கும், அந்த தூரத்தை தாண்டி போகக்கூடாது. அப்படி தூரத்தை தாண்டி போறதுக்குள்ளேயே வேட்டையாடிடும். அதனால அந்த வேலியை வைத்திருக்கிறாங்க. சரி, வேலியெல்லாம் கட்டிட்ட பிறகு என்ன, இப்போ வேட்டையாடலாம் என்று சொல்றாங்க அந்த வேடைகள் எல்லாம். இப்போ அந்த விலங்குகள்லாம் உறங்கி கொண்டு இருக்கும். எழுப்பணும். எப்படி எழுப்புவாங்க? அந்த காய்ந்த இலைகள் இருக்கும் அல்லவா, அந்த இலைகளை தட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கையிலேயே சில வாத்திய கருவிகள் எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க. அந்த வாத்திய கருவிகளை அப்படியே வாசிப்பாங்க, சத்தமாக வாசிப்பாங்க. சத்தமாக வாசிக்கும் பொழுது அந்த விலங்குகள்லாம் எழுந்திருத்து யாரோ வேட்டையாட வந்துவிட்டார்கள் என்று பயந்து அங்கும் இங்குமாக ஓடும். அப்படி ஓடும் பொழுது வேட்டையை எளிமையாக செய்து விடலாம். சரி, இப்போ அது போல் எல்லாத்தையும் பண்றாங்க. வேட்டை அந்த விலங்கு எல்லாம் ஓடின, வேட்டை நடக்கிறது. அப்போ பெருமை சொன்னார் இல்லையா, எந்த பன்றியை வைத்து நீ என்னை வேடன் என்று சொன்னாயோ அதே வேட குலத்தில் அதே பன்றியை வைத்து உன்னை ஆட்கொள்வோம் என்று சொன்னார் அல்லவா. ஸோ இப்போ வேட குலத்துல அவதாரம் செஞ்சுட்டாரு. அடுத்தது பன்றி தான் வரணும். அது எப்போ வரும்? அந்த பன்றி இப்ப வேட்டையாடும் பொழுது வேகமா ஓடி வருது. வேகமா ஓடி வந்து வேடைகள் போட அந்த வேலையெல்லாம் தூக்கி செதறடிச்சிட்டு வேகமா ஓடி போகும். நான் பார்த்தாரு, அந்த வேடைகள் எல்லாம் மற்ற விலங்கை கவனிச்சிருக்காங்க. இவர் மட்டும் அந்த பன்றியை நோக்கி பார்க்கணும். ஏன் இவர் மட்டும் பன்றியை பார்க்கணும்? பெரிய சிங்கம், புலி, கரடி அதையெல்லாம் பார்க்க வேண்டியது. இந்த காட்டு பன்றியை பார்க்கணும். அதான் முப்பியோட தொடர்ச்சி. அவருடைய வேகமா ஒரு பன்றியை வந்து இது பண்றதுக்காக அவர் பின்னாடியே நாணன், காடன் என்ற 2 வேடுவர்கள் பின்தொடர்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு நாய் வருது. அவங்க 3 பேரும் பின் வராங்க. இந்த நாய் முன் சென்று அந்த பன்றியின் நேருக்கு நேராக நின்று தன்னுடைய அந்த வாளை வைத்து பன்றியை வதம் செய்கிறார், அதாவது பன்றியை அழிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப அடுத்தது இவ்வளவு தூரம் ஓடி வந்தாங்க, பன்றியை கஷ்டப்பட்டு அடக்குனாங்க. ரொம்ப தாக எடுக்கும்ல நமக்கு. இங்க இருந்து கொஞ்ச தூரம் ஓடினாலே ரொம்ப தாக எடுக்கும். அவ்வளவு தூரம் ஓடினது ரொம்ப தாக எடுக்கும். சரி, நமக்கு இன்னைக்குதான் நாங்க புதுசா வந்திருக்கோம் காட்டுக்கு. இவங்க அப்பா கூட நிறைய வாட்டி வந்திருப்பாங்க. சரி, இவங்க கிட்ட கேட்போம். நானும் கிட்ட கேட்கிறாரு நம்ம திண்ணனார், இங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நானும் வந்து பதில் சொல்றேன். எத்தனாவது பாட்டு? 94வது பாட்டு. என்றவர் கூற நோக்கி திண்ணனார், தண்ணீர் எங்கே? நன்றும் இவ்வனத்தில் உள்ளது என்று செய்ய நாணன் நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால்
குன்றனுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்றான். தண்ணீர் எங்க இருக்கும் என்றால் இந்த தேக்கு காடு இருக்கு இல்லையா, அதை தாண்டி அந்த பின்னாடி சென்றால் குன்றினுக்கு, குன்றன மலை, மலைக்கு அருகே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்று நாணன் சொல்ல, அப்படியா, ரொம்ப தாக இருக்குது, அந்த பன்றியை தூக்கின்னு வாங்க, போய் தண்ணீர் குடித்துட்டு நாளை விடிந்த பிறகு மீண்டும் செல்வோம் என்று அழைத்து செல்கிறார். அப்படி போகும் பொழுது அந்த குன்றினுக்கு அயலே என்று சொன்னார்களோ அந்த மலை பக்கத்தில் பொன்முகலி ஆறு. அப்படி பார்க்கும்போது அந்த பொன்முகலி ஆறு பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த மலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் உள்ள மாதிரி அந்த மலை வந்து திருநாள் இழுக்குது. அப்ப திருநாள் சொல்றாரு, நானே தோன்றும் குன்றின் நண்டுவோம் என்ன நாணன் காணனி போதில் நல்ல காட்சியே காணும் போலாம் அப்படி சொல்றாங்க. நானும் வந்து என்ன சொல்லணும், போகலாம் என்று சொல்ல வேண்டியதானே. அப்படி நீ மேல போனா நல்ல காட்சியே காணும், அதாவது நீ மேல போனா நல்ல காட்சியை காண்பாய். அப்படியா, அங்க மேல அப்படி என்ன இருக்கு என்றால் மலை மிசை எழுந்து செவ்வே கோணமில் குடிமித்தேவர் இருப்பார் கும்பிடலாம். அப்படி நீ மேல போனா மேல குடிமித்தேவர் என்று சாமி இருப்பாரு, அவரை கும்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி விரைந்து போவோம் என்று நாணனும் சொல்கின்றாங்க. இங்க காடன் வந்து அந்த பன்று இறைச்சியினை சுட்டு பதமாக செய்து வைப்பாயாக, நான் சென்று போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாணனும் திண்ணனாரும் காலத்தி மலை மேல ஏறாங்க. ஏறிட்டு அப்படியே சென்று கொண்டே இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு படியா ஏறும்போது அவருடைய ஐம்புலன்கள் நீங்கின, ஐம்பொறிகள் நீங்கின. அது மட்டுமல்லாமல் 36 தத்துவங்களும் நீங்கின. அப்போ நானும் கிட்ட சொல்றாரு, என் உடம்புல ஏதோ பாரம், இந்த மேலே ஏறும்போது என் உடம்புல ஏதோ பாரம் குறைவது போலே உள்ளது என்று சொல்றாரு. நானும் அதை பெருசா பொருட்படுத்தாம அப்படியே காலத்தி மலை மேல ஏறுறேன். அப்படியே அந்த உச்சிக்கு வந்த பிறகு வீட்டதின் காரணம் என்ன என்று புரிகிறது. அந்த சாமி அப்படி அழகா இருக்காரு. போன உடனே கட்டி தழுவி குச்சி மோர்ந்து முத்தமிடுகிறார் நம் நம் பின்னனா. சரி, இப்போ 102வது பாடல். முன்பு செய்த அவத்தின் ஈட்டம் முடிவிழா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்க மண்பெரு காதல் கூட வள்ளலார் மலையை நோக்கி என்புனக்குள்ளத்து எழு பெரு வேட்கையோடும். சரி, அப்படி கட்டி பிடிக்கிறாங்க. அது கட்டி பிடிக்கும்போது சொல்ற நானும் கிட்ட சொல்றாரு, அடியனுக்கு இவர் நாம் இங்கே அகப்பட்டார், அச்சோ இவர் எனக்கு இப்ப அகப்பட்டுட்டாரு என்று சொல்றார் திண்ணனா. சரி, அப்படி கட்டி தழுவும்போது கையில ஈரமும் ஒட்டுது. நல்லா காட்டுல பார்க்காத அளவுக்கு நல்ல பூ இருக்கு. சரி, நானும் கிட்ட கேட்போம், நானும் எனக்கு எல்லாம் தெரியும், நானும் கிட்ட கேட்போம் என்று கேட்கிறார். 108வது பாடல். கைச்சிலை விழுந்தது ஓரார் காளையார் மீள இந்த பச்சிலையோடு பூவும் பறித்து கிட்டு நீரும் பார்த்து மற்ற செய்தார் யாரோ. இது போல தண்ணி விட்டு இலைகள் பூ இதெல்லாம் வைத்து மற்ற செய்தார் யாரோ, இதை யார் செஞ்சா அப்படின்னு கேட்கிறார். நானும் சொல்றேன், நான் வந்து ஒரு நாள் உன் தந்தையுடன் இந்த மலையின் மீது வந்தேன். அப்போது நான் பார்த்த நிலையில் ஒரு பார்ப்பான் இங்கு வந்து இந்த பூ தண்ணீர் எல்லாம் பார்த்து ஏதோ ஒன்றை படைத்துட்டு போவான். இந்த நாடகம் மட்டும் ஒழுங்கா நல்ல திரு அமுது சாப்பாடு என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாம ஏதோ ஒன்றை படைச்சிட்டு போவோம் என்று சொன்ன உடனே இவருக்கு குடிமித்தேவருக்கு பூசை செய்யணும் என்று ஆர்வமானது வந்துவிட்டது. சரி, இப்போ நம்மளும் கொடுக்கலாம் என்று ஒரு ஆர்வம் வந்தது. இப்போ அதுக்கு கீழே போனோம். கீழே போகும்போது ஏதாச்சும் ஒரு காட்டு விலங்கு
இதை செஞ்சுச்சுன்னா இத்தனை நாள் நீ எப்படி தனியா இருந்த? நான் இங்கதான் இருக்கேன், நான் போவேன் அப்படின்னு சொல்றேன். 112வது பாட பாருங்க. போதுவார் மீண்டும் செல்வார், புல்லுவார் நீல போவார், காதலின் நோக்கி நிற்பார், கன்று அகல் புனிற்றா போவார். போவாரு, பெருமாள் தனியா இருக்காரே, மறுபடி வருவாரு, போவாரு வருவாரு, போவாரு வருவாரு, கன்று அகல் புனிற்றா போவார். இவர் வந்து தாய்ப்பசு, பெருமாள் வந்து கன்று. அந்த கன்றை விட்டு பிரியாத தாய்ப்பசு போல போவாரு வராரு. ஆனா கடைசியில சாமிக்கு சாப்பாடு தான் எடுத்துட்டு வரணும். போயிட்டு வரத்துக்கு நம்ம போயிட்டு இறங்கிட்டு வந்துடணும் என்று சாமி 10 நிமிஷம் அங்க ஒருத்தர் வந்து நல்லா பன்று ஏற்றி நல்லா அருமையா இருக்கும், அப்ப சுவை பார்த்து எடுத்துட்டு வந்துடுறேன் நமக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தார். வந்த உடனே காலை வந்து நல்லா சமைச்சிட்டேன், நம்ம உண்டு விட்டு மீண்டும் நம்மளுடைய வேடக்குள பகுதிக்கு செல்லலாம் என்று சொல்ல, பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு. அப்போ நானும் என்ன சொல்றேன்னா 114 பாட்டு பாருங்க. இங்கு அவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்து கொண்டு வங்கினை பற்றி போகா கொள் உடும்பு என்ன நீங்கான். இங்க அவங்க மலையில் குடிமித்தவரை பார்த்துட்டு வங்கினை பற்றி போகா கொள் உடும்பு, அதாவது மரத்தை விட்டு நீங்கான உடும்பு, அதே போல் நீங்காமல் இருக்கிறான். வங்கினை பற்றி போகா வல்லுடன் இங்கும் இப்ப எதுக்கு வந்திருக்கான் மேலைய கண்டுதான் இப்ப இருக்கான். இங்கும் அத்தேவர் கிண்ண இறைச்சி கொண்டு ஏக போந்தான், நம் குல தலைவன் விட்டான் அகப்பட்டான் தேவர் திட்டான். இவன் வந்து இப்ப கூட அந்த தேவர் சாப்பிட்றதுக்கு இறைச்சி கொண்டுதான் வந்தான், அதனால நம் குல தலைமையை விட்டு விட்டான், தேவருக்கு அடிமை ஆயிட்டான். ஆனா நாம் இங்கு ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, நாம் அனைவரும் எப்பொழுதுமே பெருமானுக்கு அடிமை. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் நாம் அனைவரும் யாருக்கு அடிமை? பெருமானுக்கு அடிமை. சரி, இப்போ நன்றாக அந்த பார்க்கிறாங்க, அந்த இறைச்சி எப்படி இருக்கு என்று பார்க்கிறார். தன்னுடைய வாயில் வைத்து அந்த இறைச்சியை சுவை பார்க்கிறார். எப்படி நல்ல இறைச்சியா இருந்தா ஒரு இலைய வைப்பாரு, கெட்ட இறைச்சி கொஞ்சம் நல்லா இல்லை ஒரு மாதிரி இருக்கேன்னா அதை வாயில் எடுத்து தூக்கி நானும் காடனும் பார்க்குறாங்க. மருங்கு நின்றவர்கள் பின்னும் மயல் மிக முதிர்ந்தான். பைத்தியம் அதிகமாக பிடிச்சிருச்சு. முன்னாடி பைத்தியம் வேண்டாம் சொன்னாங்க, இப்போ பைத்தியம் அதிகமாக பிடிச்சிருச்சு. என்ன அரும் பிற இறைச்சி காய்ச்சி அதுக்கி வேறு உண்மையா நின்றான். பல்வெறிக்கும் போயிடுச்சு, சாப்பிடாம இருக்கான். பெரும் பசி உடையனேனும் பேச்சிலே நமக்கு பேரு தரும் பரிசு உணரான். அவன் தான் சாப்பிடல, அந்த இறைச்சி நம்மளுக்காவது கொடுக்கலாம்ல. நம்ம பசியில இருக்க கூட அவனுக்கு தெரியாம அவன் நல்லா வச்சு தூக்கி போடுறானே. தரும் பரிசு உணரான் மற்ற தசைபுறத்து எரியான் என்றான் என்று நாணனும் காடனும் பேசிக்கொண்டிருக்கிறான். சரி, இப்படி இருந்தா சரிபட்டே வராது. தேவமால் கொண்டான் இந்த திண்ணன். இவனுக்கு சாமி பித்து பிடிச்சிருச்சு. ஏற்கனவே நிறைய பேரு கோயிலே நிறைய நேரம் இருந்தா அவங்கள பைத்தியம் சொல்லிடுவாங்க. இவர் வந்து வேட குலத்துக்கே அரசர். இவர் வந்து அவங்க பார்த்துட்டா சரி வந்துட்டாங்க, இப்ப போக வேண்டியது தானே, போகாம அப்படியே இருக்காங்க. இவனுக்கு சிவபைத்தியம் பிடிச்சிருச்சு. அதனால நாம இந்த வரைக்கும் இங்க இருக்க நல்லது இல்லை. நாம போய் தேவராட்டி, நாகன், தத்தை இவங்களோட வேடுகள் எல்லாம் அழைத்து கொண்டு வருவோம் என்று நாணனும் காடனும் செல்கிறாங்க. இவங்க இப்ப எப்படி போனா என்ன, அவங்க போனது கூட தெரியாம இங்கு இறைச்சியை பல்லினால் அதுக்கி பார்த்து நம் திண்ணனால் எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்த பிறகு அந்த காட்டு மலர்கள் இருக்குல்லவா, அதை எங்க வைப்பாரு? ஒரு கையில அம்பு வச்சிருக்காரு, இன்னொரு கையில இறைச்சி வச்சிருக்காரு. ஏன்னா விலங்கு வந்து அதை வேட்டையாடணும், அதனால கையில் ஒரு கையில் அன்பு, இன்னொரு கையில இறைச்சி. அந்த பூ எங்க வைப்பார்? தன் தலையிலே வைத்துக் கொண்டார். அதன் பிறகு
தேவைக்கு அபிஷேகம் பண்ணணும், மஞ்சனை மாட்டணும் நானன் சொன்னானே, நீரெல்லாம் வாழ்ப்பான் அந்த பார்ப்பான் என்று சொன்னாரே, அதனால இப்போ நீர் வாழ்க்கணும் சாமிக்கு. கையில குடுவையெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால அந்த நீரினை தன்னுடைய வாயிலே வைத்து கொண்டு, இறைச்சியை கையில் எடுத்துக்கொண்டு, காட்டு மிளகை தன் தலைமையில் வைத்துக் கொண்டு குடிமித்தேவரை பார்க்க செல்கிறார். சரி, இளைத்தனர் நாயனார் சாமி அதுக்குள்ள இவ்வளவு அழைச்சு போயிட்டாரு. இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டு சென்று எய்தி வைப்பின், முளைத்தெழு முதலை கண்டு முடி மிசை மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி. சரி, இப்ப சாமிக்கு பூ வைக்கணும் என்ன வருது. ஆனா நானன் அந்த பூவை எடுத்துட்டு இந்த பூ வைக்கணும்னு சொல்லுது. இவருக்கு எப்படி யோசனை வந்துச்சு? அதான் முற்பிறவியின் தொடர்ச்சி. சரி, அந்த பூக்களை எல்லாம் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி அந்த வாயிலுங்கிற திருமஞ்சன நீரை பெருமானுக்கு அபிஷேகமாக செய்கிறார். அது பெருமானுக்கு கங்கை நீர் போல இருந்தது. அந்த இறைச்சியை வைத்து பெருமானுக்கு படைத்து தன் தலையில் உள்ள காட்டு மலர்களை அப்படியே அப்படி ஆட்டுவார் பெருமான். அப்படியே அழகா. எனவே அவரு கூட நானும் காடனும் போயிட்டாங்க. அவர் கூட இன்னும் இருந்தது எது? ஓடி இருந்தது ஒரு நாய். அந்த நாயும் சிங்கனா மட்டும் அங்க இருக்காங்க. அப்படியே செருப்புக்காரோடைய பெருமானை வலம் வராங்க. அதன் பிறகு சாமி, நீங்க கவலையே படாதீங்க, இன்னைக்கு இரவு முழுவதுமா நான் தான் உங்களுக்கு காவல். உங்களுக்கு எந்த ஒரு விலங்காலும் எந்த ஒரு தீங்கும் வராது. இரவு முழுதுமாக அப்படியே கண் துயிலாமல் வில்லையும் அம்பையும் கையில் பிடித்து கொண்டு, ஏதாச்சும் விலங்கு வருமா, என் நாயனாருக்கு தீங்கை விளைவிக்குமா என்று பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த காடு எப்படி இருக்கிறது என்றால், சந்திரனுடைய அந்த வெளிச்சத்தோடும் இந்த பாம்பு இருக்குல்லவா, அந்த பாம்பு இறை தேடுவதற்கு அந்த மாணிக்கத்தை கக்கி விட்டு இறை தேடும். அந்த மாணிக்கத்தின் வெளிச்சமும் இந்த மந்திகள், அதாவது குரங்குகள் இருக்குல்லவா, அது அங்கங்க ஒரு சில மாணிக்கம் போன்று ஒரு வெளிச்சமுடைய ஒரு கல்லை வைத்துக்கொண்டு தன்னுடைய அந்த முனையில் வைத்திருக்கும். அந்த வெளிச்சமும் 5 6 அடக்கி உள்ளார் அரும்பெரும் சோதியாலும், அதாவது தன் ஞானிகளுடைய அந்த வெளிச்சத்தினாலும் எந்த யார் திருக்காலத்தி மலையினில் இரவு இல்லை. சரி, பகல் இருக்கு, எல்லா இடத்துலயும் பகல் இருக்காது, அது எப்பயும் போலதான். ஆனா இரவே இல்லையா. இதனால அந்த மாணிக்கத்தின் ஒளியால, மந்திகளின் ஒளியால, ஞானிகளுடைய ஒளியால இந்த இதெல்லாம் கலந்ததால் அங்க இரவு போல இல்லாமல் அவங்க பகல் போல காட்சி அளிக்கிறது என்று புரியும். சரி, அடுத்த நாள் காலை வந்தது. இவர் வேறாச்சும் விலங்கை வேட்டையாடி, அவர் வேறாச்சும் விலங்கு வேட்டையாடினாதான் சாமிக்கு இங்கே திருவிழா கிடைக்க முடியும். சரி, வேறாச்சும் விலங்கை வேட்டையாடிட்டு அதை சாமிக்கு எத்தணும் சொல்லிட்டு நம்மளுடைய கண்ணப்பனார் அந்த காலத்தை மழைவிட்டு கீழே இறங்கிட்டார். இவரு போன அந்த கொஞ்ச நேரத்துல சிவகோசரியார் பார்ப்பா என்று சொன்னார்ல, நான் சிவகோசரியார் வரார். இதெல்லாம் பார்க்கிறாரு. மனுஷனம் என்று சொல்றாரு. அப்போ அருகில் இந்த கொம்பை எடுத்து இதெல்லாம் அப்படியே விலக்கி விட்டாரு. அந்த கொம்பு இருக்க அந்த விலக்கிவிட்டு அந்த கொம்பை தொட்டதின் காரணமாக அந்த கொம்பை தூரமாக தூக்கி எறிந்து விட்டு பொன்முகலி ஆற்றில் சென்று மூழ்கி எறிந்து விட்டு நீராடி விட்டு எப்பையும் போல் பெருமானுக்கு நல்ல பிம்பங்களால் அலங்கரித்து பூசை செய்துவிட்டு திராமுது படைத்து விட்டு சிவகோசை சென்று விட்டார். நேற்று பண்ற மாதிரி இவரும் தன் வாயில் அந்த நீரை எடுத்து இது போல எப்பையும் போல் அந்த மஞ்சளத்தை செய்துவிட்டு இவர் வணங்கிறார். இது போல 5 நாட்கள் தொடர்ந்து நடக்கிறது. 5வது நாள் இரவு போல சிவகோசையாருக்கு மனம் சரியில்லை. யார் இப்படியெல்லாம் பண்றா, சாமி இருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் யாராச்சும் செய்வாங்களா என்று
என்று கேட்கிறார். சிவகோசரியார் மனமானது மிகவும் வருந்துகிறது. 155வது பாட்டுல பாருங்க. அந்நிலையில் அன்பனார் அறிந்தறி பூசிப்ப மன்னிய ஆகமப்படியால் மாமுனிவர் அருசித்து இங்கு என்னுடைய நாயகனே இது செய்தார் தமை காணேன் உன்னுடைய திருவருளால் ஒளித்தருள வேண்டும் என்பார். பெருமானே, இதனால் 5 நாட்கள் தொடர்ந்து நடக்கிறது. இது யார் செஞ்சா எனக்கு தெரியல சாமி. அதனால உன்னுடைய திருவருளால நீ இதை ஒளித்தருள வேண்டும் என்று கூற பெருமான் இது யாருன்னு இவருக்கு சொல்லணும்ல. அதனால கனவுல தோன்றுகிறார். அன்று இரவு கனவின் கண் அருள் முனிவர் தம்பாலே மின்திகழும் சடை மௌலி வேதியத்தாம் எழுந்தருளி வந்திரள் வேடுவன் என்று மற்றவனை நீ நிலையே நன்று அவன் தன் செயலென தன்னை நாம் உரைப்ப கேள் என்றார். கனவுல ஒரு வேதியரா உருவம் கொண்டு சாமி காட்சி அளிக்கிறார். அப்போ நீ அவனை வெறும் சாதாரண வேடுவன் என்று நினைக்காது. அவர் யார் என்று நான் சொல்வதை கேட்டு நீ முடிவு செய் என்று என்ன சொல்றார் என்றால், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாம் என்றும் அவனுடைய நிறையவாறு அறினி என்றருள் செய்வார். இதுபோல் அவன் தன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நீரானது எனக்கு கங்கையை விட மேலான தீர்த்தமாக இருக்கிறது. அவன் எனக்கு அன்புடன் அந்த இறைச்சியை படைக்கிறான். அந்த காட்டுப்பூ கூட எனக்கு மிக உகந்த மனம் வீசுகிற பூவாக தெரிகிறது. சரி, அவனுடைய அந்த அன்பினை உனக்கு நான் காமிக்க செய்யணும் என்றால் நீ நாளைக்கு எப்பயும் போல் பூசையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பாம எங்கேயாச்சும் ஒரு ஓரமா ஒளிந்திருந்து பார்ப்பாயாக என்று நம் பெருமான் வேதியராக உருவம் கொண்டு கனவு சொல்லிட்டு கனவு கலைந்து விடுகிறது. அதே அடுத்த நாள் 6வது நாள் எப்பையும் போல் பூசையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்ப சிவகோசரியார் அந்த மரத்தின் பின்னால் ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாதது போல் அப்படியே மறைந்திருக்கிறார். இது முடித்த பிறகு நம்முடைய திண்ணனார் வருகிறார். தீராமுதல்லாம் வைத்துட்டு அவருடைய பூஜை நிறைவு செய்த பிறகு வலம் பெருமானை வணங்குகிறார். வணங்கி பார்த்தால் பெருமானுடைய அந்த கண்களில் 2 கண்களில் ஒரு கண்ணிலிருந்து குருதியானது பாய்கிறது. 169வது பாடல். அண்ணலார் திருக்காலத்தி அதிகளார் முனிவனாருக்கு, முனிவர்னா இங்க சிவகோசரியார், எனவே முனிவருக்கு திண்ணனார் பரிவு காட்ட, திண்ணனாருடைய அன்பினை காட்ட திருநயனத்தில் ஒன்று துன் என உதிரம் பாய, திருநயனத்தில் ஒன்று துன் என உதிரம் பாய. எப்படி தெரியல, ஆனா திடீரென்று அந்த குருதியானது உதிரமானது பாய்கிறது. கண்டு மிகவும் வருந்துகிறார் நம்முடைய திண்ணனார். பெருமானே, உன் கண்ணில் யார் இப்படி செய்தார்? நான் சென்றிருக்கும் போது வனவிலங்கு உனக்கு இது தீங்கு விளைத்து விட்டதா? யார் செய்தார் என்று தன் வில்லை எடுத்து பார்க்கிறார். இந்த நேரத்துல மட்டும் சிவகோசரியார் மட்டும் வில்லை தன் தலையை காமிச்சிருந்தா போதும், யாரெல்லாம் பாட்டிருக்க மாட்டார், உடனே அம்பை எழுதியிருப்பார். பாவியேன் கண்ட வண்ணம் பரமணர்க்கு அடுத்தது என்னோ, ஆவியின் இனியங்கள் அத்தனார்க்கு அடுத்தது என்னோ, மேவினார் பிரிய மாட்டா விமானார்க்கு அடுத்தது என்னோ, ஆவது ஒன்று அறிகிறேன் யான் என் செய்கேன் என்று பின்னும் இதுமே புரியல. அவரு என்ன செய்வது என்று புரியல. தன் பாட்டி, தன் தந்தை, தாயெல்லாம் சொன்ன மூலிகை வைத்தியத்தை பார்க்கிறார். மூலிகை வைத்து தன் கண்ணில் அப்படி அப்புகிறார். அப்போ கூட குருதி நிற்காமல் பீரித்து கொண்டு குருதியானது வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது 177வது பாட்டு பாருங்க. மற்றவர் பிடித்து வாழ்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவனார் கண்ணில் புன்னீர்
குறைபடாத எளிய கண்டும் இற்றையின் நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்று பார்ப்பார். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என் உரை முன் கண்டார். தன்னுடைய தாயார் சொன்ன ஊனுக்கு ஊனே மருந்து என்ற அந்த வாக்கானது அவருக்கு நினைவு வந்தது. அந்த வாக்கை இப்பொழுது நாம் பயன்படுத்தலாமே. கண்ணிலிருந்து அது புரிந்து வருகிறது என்றால், எனக்கு தான் 2 கண் இருக்கிறது அல்லவா, அந்த 2 கண்ணில் ஒரு கண்ணை எடுத்து பெருமானுக்கு அப்பினால் அந்த குருதி நீங்கும் அல்லவா இந்த யோசனை வருகிறது. எனவே தன் கண்ணை எடுத்து அப்ப போயார். 178வது பாடல். இதற்கினி என் கண் அம்பால் இடந்து அம்பின் எந்தையார் கண் அதற்கு இது மருந்தாய் புண்ணி நிற்கவும் அடுக்கும். அப்படி கண் எடுத்து வச்சா அந்த புண்ணி அந்த குருதியானது நிற்கவும் நிற்கும் என்று மதத்து எழும் உள்ளத்தோடு மகிழ்ந்து முன் இருந்து தம் கண் முதல் சரம் மடுத்து வாங்கி முதல்வனார் தம் கண்ணில் அப்படியே தன்னுடைய அந்த கண்ணில் அந்த அம்பை வைத்து தன் கண்ணை குத்தி தன் கண்ணை எடுத்து பெருமானுடைய அந்த கண்ணில் வைக்கிறார் திண்ணனார். இத்தனை அன்பு யாருக்கு வரும்? ஒரு நாள் பழகினாங்க, ஒரு வருடம் 2 வருடம். அதான் நம்ம பட்டணத்தை சொன்னார், பழகி 6 நாட்களில் கண் கிடந்து அப்ப வல்டே நல்லேன். 6 நாட்கள் தான். 6வது நாள் கண் இழந்து அப்ப போகிறார். இத்தனை அன்பு யாருக்கு வரும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் திண்ணனாரே சாமிக்கு, கண்ணப்ப நாயனாரே சாமிக்கு இறைச்சியாலே படைச்சார், அப்போ நீயே சாப்பிட மாட்ட என்று கேட்பாங்க. ஆனா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அவர் மிகவும் அன்போடு படைத்தார். இப்போ நான் வைகிற பெருமானுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருந்தால் அதற்கான மருந்து நம் உடலிலிருந்து ஒரு பாகம் என்றால் அதை நீ கொடுப்பியா? ஆனால் திண்ணனார் கொடுத்தார். அந்த அன்பின் காரணமாக பெருமான் ஏற்றுக்கொண்டார். அதான் இதுக்கு விடை. அது தெரியாமல் நிறைய பேர் கண்ணப்பனாயாலே படைத்தார் என்று கூறுகிறார்கள். அதெல்லாம் அவர்களுடைய அறியாமை. அந்த அறியாமையினை பெருமான் நீக்கி அருள வேண்டும். எனவே சரி, அந்த கண்ணிலிருந்து அப்படியுடனே கண்ணிலிருந்து குருதி பாய்வது நின்று விட்டது. அப்போ கண்ணு போயிடுச்சே, அந்த பக்கம் எரியுதே அப்படின்னு நினைக்கல. சாமி குருதி நின்றுடுச்சு. அப்படி சந்தோஷமா கூத்தாடுறார். சாமி பார்த்தாரு, தன்னுடைய இன்னொரு கண்ணிலும் குருதி பாயுமாறு செய்கிறார். அது பார்த்துட்டு ஒன்றும் மனசெல்லாம் கஷ்டப்படல. எனக்குதான் இன்னொரு கண் இருக்குல்ல, அந்த கண்ணை எடுத்து வச்சிடலாமே. ஆமா, எனக்கு இந்த கண் எடுத்து எங்க இருக்குன்னு தெரியாது, தவறி வேற எங்கேயாச்சும் வச்சுட்டேன்னா, அதனால அடையாளத்திற்காக அவனுடைய செருப்பு காலை எடுத்து அங்க எங்கு குருதி பாய்கிறதோ அங்க வச்சுட்டு தன்னுடைய அம்பை எடுத்து அப்படியே தன் இன்னொரு கண்ணை அப்படியே எடுத்து சாமிக்கு வைக்க பார்க்கிறார். கண்ணை எடுக்க போகிறார். அப்போ செங்கண் விழ்விடகின்பாகர் திண்ணனா தம்மையாண்ட அங்கனரு திருக்காலத்தி அற்புதரு திருக்கை அன்பர் தன் கண் உன் இடக்கும் கையை தடுக்க 3 அடுக்கு நாக கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்ற. எனவே திண்ணனார் கண்ணை அந்த ஊன்ற போகிறார். அப்படி பார்த்து பெருமானுக்கே பொறுக்கலையாம். இத்தனை அன்பா அவளுக்கு இருக்கு. எனவே இப்பொழுதே அருள் செய்ய வேண்டும் என்று தன் கண்ணை அப்படியே எடுக்க போகும் பொழுது பெருமான் 3 அடுக்கா சொல்றாராம். இந்த இலக்கணப்படியா பார்த்தோமே, ஆனால் இலக்கணப்படியா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லணும் என்றால் 3 அடுக்கா சொல்வது இலக்கண வழக்கு. ஆனால் பெருமான் 3 அடுக்காக கண் அப்ப நிற்க, கண் அப்ப நிற்க, கண் அப்ப நிற்க என்று 3 அடுக்கா சொல்றார். சொல்றது மட்டுமா, சிவலிங்கத்திலிருந்து ஒரு கை வந்து பெருமாடு கையை பற்றி ஏன் அவன் சொல்லிட்ட கண்ணப்பா நிற்க சொல்லிட்டாங்க. அது தன் காதுகளில் உள்ளே சென்று அந்த நரம்புகளின் வழியாக அந்த மூளைக்கு சென்று மூளையில் இருந்த அந்த செய்தி இந்த கைக்கு வரத்துக்குள்ள இது கண்ணை தெரியாமல் கூட நோண்டிடுவார். கண்ணை எடுத்து பெருமாள் எனக்கு அப்பிட போகிறார்
என்று அந்த அளவுக்கு இவருக்கு வேகம் அதிகம். என பெருமான் கண்ணில் குருதி பாயும் போது 2 நொடியில் கீழே சென்று மேலே வந்தார். காலுக்கு மலை எவ்வளவு பெரியது, ஒவ்வொரு படியும் எவ்வளவு பெரிதாக இருக்கும். ஆனால் ஒரு நொடியில் கீழே சென்று மேலே வந்தார். அந்த அளவுக்கு வேகம். அதனால் இந்த வேகத்தை உள்ளவருக்கு சொன்னா அது மூளைக்கு சென்று அப்படி வரத்துக்குள்ள இவருடைய கை வேலை செஞ்சிடும். அதனால பெருமான் அந்த லிங்கத்திலிருந்து அவர் கை வந்து பற்றியது. பற்றிய பிறகு காண ஒரு பெருமா தங்கன் கிடந்து அப்பும் போதும் ஊனமது உகந்த ஐயர் உற்று முன் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டால் நான் முதலாய் உள்ள மாணவர் வளர் பூ மாறி பொய்ந்தனர் மறைகளார்ப்ப. எனவே அவர் நம் திண்ணனார் அவருக்கு குணமது படைக்கும் போதும் இப்போ பெருமாளுடைய திருக்கை அவரை பிடிக்குது. எல்லாம் யார் கண்டா? மேலே இருந்து மாணவர் கண்டார்கள். அதன் பிறகு சிவோகம் பாவனையில் உள்ள அந்த முனிவர்கள் எல்லாம் கண்டார்கள். யார் யாரு? அப்போ அவங்கள சிவோகம் பாவனை இருக்காங்க. பெருமானை அப்படியே தன் மனதால் நினைத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அனைத்தும் நன்றாக தெரிந்து விடுகிறது. அது மட்டும் அல்லாமல் நம்முடைய திண்ணனார் இந்த 6 நாட்களும் தன்னுடைய மனதால் வேற எதுவும் நினைக்காம இருந்தார். இதுதான்ப்பா உலகத்திலே மிகப்பெரிய சாதனை. ஏன்னா நம்முடைய மனது எப்படிப்பட்ட மனது தெரியுமா? ஒரு நொடியில எத்தனையோ விஷயங்கள் நினைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மனதுடைய வேகம் எப்படிப்பட்ட சொல்றதுக்கு, நம்ம ஒரு அறையில் ஒருவர் கை கால் அனைத்தையும் கட்டி வைத்து விட்டு ஒரு அறையில் வச்சுட்டாங்க. ஆக நம்ம கை கால் அனைத்தும் நம்மளால செயல்படுத்த முடியாது. இப்போ நம்ம வெளில போனா கூட முடியாது. ஆனா நம்முடைய மனசு இருக்குல்ல, அது இங்க இருந்து வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும். அது மட்டும் இல்லாம இந்த மனசு இங்க இருந்தே எங்கேயாச்சும் வெளில போனா போகும். இந்த மனசு இங்க இருக்கும் போதே அமெரிக்கா போகும், மலேசியா போகும், கனடா போகும், இது போல நிறைய வெளிநாட்டு கூட போகும். ஏன் நமக்கு தெரியாத நிறைய பேர் இப்போ பெரிய ஆளுங்கள், தொழிலதிபர்கள், விவிஐபிஸ் அவங்கெல்லாம் பண்ணா நம்ம எப்படி போக முடியும்? போனா என்ன பண்ண முடியும்? அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. 1 மாசமா இல்லை 10 மாசமா கூட தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கிற நிலையில இந்த மனசு பண்ணணும். அதை ஒரு நடுவுக்கு பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேசுறது மாதிரியும் கூட உரையாடுவது மாதிரியும் அவர் நமக்கு கை கொடுக்கறது மாதிரியும் கட்டி பிடிக்கிற மாதிரி மனசு தானா நினைச்சுக்கும். அப்படி இந்த மனதானது நிறைய ஒரு நொடிக்கு நிறைய சிந்தனை செய்ய நம் உடம்பிலானது நோயானது அதிகரித்து கொண்டே இருக்கும். எனவே நாம் மனதால் சிந்திப்பதை தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? பெருமானுடைய அந்த நாய்ம வரலாற்றை சிந்திக்கணும். பெருமானை பற்றியே நினைக்க வேண்டும். பெருமானை பற்றி நினைச்சா நமக்கு எந்த ஒரு நோயும் வராது. இந்த மனமும் இந்த மாயைக்கும் செல்லாது. சரி, அந்த 6 நாட்களும் அந்த மனமானது திண்ணனார் மனமானது காலத்தின் குடிமை தேடமே அப்படியே இருந்தது. அதனால அவருக்கு 6 நாட்களில் பெருமான் காட்சி அளித்து விட்டார். பேரு இன்னில் இதன் மேல் உண்டோ பிரான் திரு கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தங்கன் இடந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்ந்தவத்தம் கையால் பிடித்து கொண்டு என் வளத்தில் மாளாய் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார். பெருமான் காட்சி அளித்து தன் திருவடியை கொடுத்தது மட்டுமல்லாமல் என்னுடைய வலப்பக்கத்தில் என்னுடைய வலது புறத்தில் மாறிலாய் மனதில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாதவனே மாறிலாய் நிற்க, என்னுடைய வலது புறத்தில் நீ எப்பொழுதுமே நிற்பாயாக என்று பெருமான் மண்ணு பேர் அருள் புரிந்து திண்ணனாரை கண்ணப்பர் என்ற அந்த நாமத்தையும் சாட்சி அதன் பிறகு எல்லாம் வல்ல பெருமான் கண்ணப்ப நாயனாரை தன் திருவடியில் சேர்த்து கொண்டார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.